அதற்கு விருதும் நினைவுபடுத்தி வழங்கப்படுகிறது. தன்னை குறிப்பிட்டது போல கரிகால சோழனுடைய அந்த கம்பீரமான தோற்றத்தோடு நம்முடைய காத்திருக்கிறார் அவர்கள். அவரோடு இருந்து எங்கள் கூட வரக்கூடிய அக்காவும் அதான் அக்காவாக எங்கள் அக்காவை கூட சொல்லுவார். ரஞ்சிதா. நான் கரூர் மாவட்டத்துல இருந்து வரேன். தோகமலை பக்கம் என்னுடைய ஊரு. நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த கரகத்தில் இருந்த நாட்டுப்புற கலை மீது ரொம்ப மிகுந்த ஆர்வம் நிறையா வருஷமாகவே இருந்தது. கிட்டத்தட்ட நான் இதில் ஒரு 20 வருஷமாக நான் ஸ்கூல் படிக்கிற வயசுலேருந்தே இருக்கேன். இந்த கலையை கற்றுக்கிறதுனால இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதாவது ஒரு வேலைக்கு போக முடியலனா கூட ஒரு கலையை கற்று வச்சுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த கலையை பின்காலத்தில் நம்மளுக்கு கை கொடுக்கும், நம்மளை வாழ வைக்குங்கிறதுனால தான் இந்த கலையை நான் நாட்டுப்புற கலைகளை கற்றுக்கிட்டு இருக்கேன். இது மூலிமா வெளியிலேயும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆர்வம் எனக்கு நிறையா இருக்குது. அது மூலிமா நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம்.
சின்ன குழந்தையிலிருந்து இந்த மேடையில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற ஜனனி அவர்கள் இன்னைக்கு தமிழக அரசின் கலை இளமணி விருது பெற்றிருக்காங்க. கல்லூரி படிப்பை தொடர்ந்து இந்த கலை நிகழ்வை தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் சென்று சிறப்பாக நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான கலைஞர்களை வரவழைத்து அவர்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரி வாணியம்பாடி கலை இளமணி ஜனனி அவர்களுக்கு பலத்த கைத்தட்டுடன் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் செந்தமிழ் தேனி ஐயா அவர்களும் நாட்டுப்புற பாடகி வி சங்கரி விஸ்வநாதன் கிராமிய இசைக்குழு. ஒரு 15 வருஷமாக பாடிட்டு இருக்கிறேன். எழுதி பாடுறேன், நானே பாட்டு பாடுறேன், யோசிச்சு எழுதுவேன். எல்லாத்தையும் பற்றி எழுதுவேன், விவசாயத்தை பற்றி, நோய்களை பற்றி, எல்லாத்தை பற்றி எழுதுவேன். ஒரு மாநில நிகழ்ச்சினா அதை பற்றி எழுதுவேன். பம்பை கலைஞர், நாதஸ்வரம் கலைஞர், பரதநாட்டியம் எல்லாமே நம்ம குரூப்பில் இருக்கிறாங்க. நானே எழுதி நானே பாடுவேன். எங்கெங்கெல்லாம் பாட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? படத்துக்கு கூட ஒரு 2-3 படத்துக்கு பாடியிருக்கிறேன். நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற நிகழ்ச்சி, கலை மீட்பு விழா, அப்புறம் ஊர் திருவிழா, கோயில்களில் எல்லாம் பாடியிருக்கேன். ஏதாவது 2 பாட்டு பாடிப்பாங்க. விவசாய காலத்தில மச்சான் உன்னை பார்க்கையில மண் வெட்டியா நான் வரவா, ஏ மச்சான் மடுத்தரக்க நான் வரவா, ஏ மச்சான் மடுத்தரக்க நான் வரவா, சொல்ல கதிராரு கையில சொக்கினியும் நின்னவர், சொக்கினியும் பார்த்தவர், என்னைய சொக்கினியும் பார்த்தவரே.
ஊரில சிங்கார கருகில நீ ஊரில சின்ன சின்ன கருகில ஊரில சிங்கார கருகில நீ ஊரில சின்ன சின்ன கருகில ஊரில சின்ன சின்ன கருகில சிங்கார கருகில சிங்கார கருகில கருகில ஊரில சிங்கார கருகில நீ ஊரில அட்டக கட்டல்ல ஜிரந்து பொம்மா அட்டக கட்டல்ல அட்டக கட்டல்ல தாட்டே கட்டல்ல முட்டி கட்டல்ல பொம்மாடவே சிலியா பொம்மாடவே பொம்மகில்டா பூச்சிராடவே கலிಗೆ ಕಟ್ಟಲ್ಲ ಜಿರಂಡೆ ಬೊಮ್ಮ ಕಲಿಗೆ ಕಟ್ಟಲ್ಲ ತಾಟೆ ಕಟ್ಟಲ್ಲ ಚಿಗರ ಕಟ್ಟಲ್ಲ ಮುಟ್ಟೆ ಕಟ್ಟಲ್ಲ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಮಾಮೆ ಪೈ ನಾವು ಚೈನಾಮು ತೆಲುಗಮ್ಮ రాము తెలుగమ్మ జై జై రాము తెలుగమ్మ పిల్లవాడలకి మా పేపడ జై రాము తెలుగమ్మ జై జై తెలుగమ్మ మనసిగెల్ల నాచిపాయి బయటలే రాము తెలుగమ్మ తండ్రి పయ్యవాడా నా బరి కొళ్ళవాడా బరి కొళ్ళయి బిడ్డ బంగారు రాము తెలుగమ్మ ఒక్కాక వేసుకొని ఒళ్ళింట కట్టుకొని ఈ ఒయ్యారి పట్టండి ఒకటే పోతాను రాము తెలుగమ్మ చూసే ముఖమ చూసే రాముద్ర చూసి రంగు చూసి ఉండమని చేరా రాము తెలుగమ్మ రాము తెలుగమ్మ జై రాము తెలుగమ్మ పిల్లవాడలకి మా పేపడినాము జై రాము తెలుగమ్మ అదయ్య ఉండదు என் பேர் கார்த்திகா. நான் அஜித் சிலம்பத்தில் இருக்கேன். எங்கள் குழு பேர் நீலகண்டன் சிலம்பு கலை. நாங்கள் வந்து பெண்கள் கற்றுக்கணும் இதை, அதனால் பாரம்பரிய கலை இது. இல்லை, நிறைய கிராமிய கலைகள் இருக்கு இல்லையா? நீங்கள் இந்த சிலம்பாட்டத்தை தேர்ந்தெடுத்தீங்க, சிலம்பு கலை தேர்ந்தெடுத்தீங்க? வீர சிலம்பம், அதனால் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால் சிலம்பம் வந்து செயல்படுவதனால உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எந்த அளவுக்கு கிடைக்குது? தைரியம் வரும்,
ஆரோக்கியம், தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை எல்லாம். நம்பத்த செல்லம்மே கண்மணியே நீ என்னுடன் விளையாடவா, என்னுடன் விளையாட நீ வந்தா உள்ளத்தின் வேதனை வெளியேறும், மனசெல்லாம் பூ போல மாறிடும். நான் பாடும் தாலாட்டு நீ கேட்டு என் நெஞ்சி மேல் உறங்கவா, நான் பாடும் தாலாட்டு நீ மேல் உறங்கவா, நெஞ்சு மேலிய நெஞ்சு துக்கங்கள் மாறிடுமே. நம்பத்த செல்லம்மே கண்மணியே நீ என்னுடன் விளையாடவா, என்னுடன் விளையாட நீ வந்தா உள்ளத்தின் வேதனை வெளியேறும், மனசெல்லாம் பூ போல மாறிவிடும். நான் பாடும் தாலாட்டு நீ கேட்டு என் நெஞ்சி மேல் உறங்கவா, நெஞ்சு மேல் நீயோ உறங்கினாலோ நெஞ்சி துக்கங்கள் மாறிடுமே, மனசுக்குள் சந்தோஷம் பொங்கிடுமே. நாம் பெற்ற செல்லமே கண்மணியே நீ என்னுடன் விளையாடவா, கோடிக்கணக்கில் செல்வம் இருந்தாலும் உனக்கு ஈடாகுமா, கோடிக்கணக்கில் செல்வம் இருந்தாலும் உனக்கு ஈடாகுமா, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் பணம் தான் என் கூட பேசிடுமா, சிரிச்சு விளையாடிடுமா, பணம் தான் என் கூட பேசிடுமா, சிரிச்சு விளையாடிடுமா. நாம் பெத்த செல்லமே கண்மணியே நீ என்னுடன் விளையாடவா, தத்தி தவழ்ந்து தாவி வந்து தந்தையின் மார்பில் சாய்ந்திடவா, தத்தி தவழ்ந்து தாவி வந்து தந்தையின் மார்பில் சாய்ந்திடவா, தந்தையின் மார்பில் சாய்ந்தாலும் மன சங்கடம் எல்லாம் மாறிடுமே, மனசெல்லாம் கனி ஆயிடுமே. நாம் பெத்த செல்லமே கண்மணியே நீ என்னுடன் விளையாடவா, 10 மாசத்தில் தப்படி வைத்தால் கையை பிடித்து நான் செல்வேன், 10 மாசத்தில் தப்படி வைத்தால் கையை பிடித்து நான் செல்வேன், கையை பிடித்து செல்லும் போது யான பலமும் எனக்கு இருக்கும், என் மன கூட எடுத்து நிற்பேன், யான பலமும் எனக்கு இருக்கும், என் மன கூட எடுத்து நிற்பேன். நம்பத்த செல்லமே கண்மணியே நீ என்னுடன் விளையாடவா, என்னுடன் விளையாட நீ வந்தா உள்ளத்தின் வேதனை வெளியேறும், மனசெல்லாம் பூ போல மாறிவிடும். அரரிரரோ 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 அரரிரரோ. வணக்கம், என்னுடைய பெயர் சே ரஜினி, கலை வளர்மணி விருது பெற்றுள்ளேன். திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர். இந்த குடியாற்றம் பகுதியிலே குறிப்பாக தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர் நல சங்கத்தின் சார்பிலும் வேலூர் மாவட்ட நடிகர் சங்கத்தின் சார்பிலும் தொடர்ச்சியாக 23 ஆண்டுகள் சிறப்பாக நடைபெற்று வந்த நிலையில் இன்றைக்கு 24ஆம் ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்துக் கொள்வதனால் பல்வேறு கலைஞர்களுடைய தனித்திறன்களை வெளிப்படுத்துவதற்கும், குறிப்பாக அந்த கலைஞருடைய முக்கியத்துவம் என்ன, அவர்களுக்கான தேவைகள் என்ன, அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய நலத்திட்டங்கள் என்ன, இது போன்ற ஒரு வாய்ப்புகளை இந்த சங்கத்தின் மூலமாகவும் இந்த மேடையின் மூலமாகவும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக கிட்டுகிறது. அதே போன்று நலிந்த கலைஞர்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு மேடையாகவும் அமைகிறது. பல்வேறு பலதரப்பட்ட கலைஞர்கள், குறிப்பாக தெருக்கூத்து, பறைய செய்து போன்ற கலைஞர்கள் வயது மூப்பின் காரணமாக அவர்களுக்கு வரவேண்டிய ஓய்வூதிய தொகை வராமல் இருக்கிறது. அதுக்கான ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு இது போன்ற ஒரு மாநாட்டு விழாவில் தான் எல்லா கலைஞரும் ஒன்றிணைந்து சாதி மத பேதமற்று, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே சேரக்கூடிய அத்தனை பேரும் எந்த ஒரு பாகுபாடின்றி, மதம் பாகுபாடின்றி எல்லோரும் ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா என்று சொன்னால் அது கலைஞர்களால் மட்டும் முடியுமே ஒழிய மற்றவர்களால் சாத்தியமில்லை. நாட்டுப்புற கலைகள் எப்போதும் வாழ வேண்டும். அதை மீட்டெடுக்கும் விதமாக இந்த மாநாட்டில் நான் கலந்து கொண்டது நான் பெருமைப்படுகிறேன். அதே போன்று இதை ஒளிபரப்பு செய்து கொடுத்த இந்த பத்திரிகை.com உடைய நிறுவனம் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய கலை சொந்தங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பக்தி பாட்டு ஒன்று, கிராமிய பாட்டு ஒன்று. சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான முதே செந்தமிழாலே, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா,
சுவையான அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலாம் சுவையான அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலாம் கல்லாத எழிலோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ கல்லாத எழிலோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ கடலாறு படை வீடு நிலையான ஜோதி கடலாறு படை வீடு நிலையான ஜோதி உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலாம் சுவையான அமுதே செந்தமிழாலே இன்பமோ துன்பமோ இணைந்த என் வாழ்வில் இன்பமோ துன்பமோ இணைந்த என் வாழ்வில் இனி நின் திரு புகழினி நான் பாட இனி நின் திரு புகழினி நான் பாட அன்போ அறநெறியும் அகமோ புறமுனாட அன்போ அறநெறியும் அகமோ புறமுனாட அரகர சில குருமால் மருக என்று அனிதனம் ஒரு முறையாவது உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலாம் சுவையான அமுதே செந்தமிழா அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் துரை சந்தோஷ். தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர் நலச்சங்கத்தினுடைய மாநில இணை பொதுச் செயலாளர். பொதுவாகவே நாட்டுப்புற கலைஞர்கள் அப்படின்னாலே ஒரு அந்த கலைகளை வளர்க்கக்கூடிய விதத்தில் பரப்பணும், வெளியில் உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றத பல வகைகளை போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற கலை விழாக்கள் நடத்துவதன் மூலமாக தான் அந்த கலைஞர்களை ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டு அவர்கள் வாயில அவங்க ஒட்டுமொத்த இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சிறந்த கலைஞர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பல விருதுகளை வழங்கி அவங்களை ஊக்குவிக்கக்கூடிய பண்பும் இந்த விழாக்கள் மூலமாக நடத்தக்கூடிய செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு நடந்துக்கூடிய இந்த விழாவானது 24ஆம் ஆண்டு கலை விழா, நாடக நடிகர் சங்கத்தினுடைய கலை விழா. அதே நேரத்தில் இந்த தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர் நலச்சங்கம் சிறந்த முறையில் இதை ஒருங்கிணைப்பு செய்து அதனுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்கள் சிறந்த முறையில் இதை ஒருங்கிணைப்பு செஞ்சு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான ஒரு விழாவை நடத்திட்டு வர்றாங்க. இந்த விழாவுடைய குறிப்பான முக்கியமான நோக்கம் என்னென்னா, கலைஞர்கள் ஒருங்கிணைப்போடு ஒற்றுமையோடு செயல்படணும். அந்த வாயிலாக நம்முடைய கலைகள் வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும். இதுதான் முக்கியமான நோக்கம். அந்த செயல்பாடை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த ஒருங்கிணைப்பு குழுவினர் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே ஒளிபரப்பு செய்யக்கூடிய நம்முடைய பத்திரிகை.com அவர்களுக்கும் அந்த குழுமத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர் நலச்சங்கத்தின் அனைத்து கலைஞர்கள் சார்பாக தெரிவித்துக் மறைந்து கிடக்கும் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகள் மற்றும் இந்த கலையில் ஈடுபட்டு அடையாளம் தெரியாமல் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள அந்த கிராமிய கலைஞர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உண்டு என்பதையே இந்த 24வது ஆண்டு கலைவிழா மாநாடு தமிழக அரசுக்கு ஒரு செய்தியை தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த கிராமிய கலைகள் மற்றும் கிராமிய கலையில் ஈடுபட்டுள்ள கலைஞர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளது என்பதும் அதாவது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக உள்ளது. ஒளிப்பதிவாளர்கள் விநாயகமூர்த்தி, சுரேஷுடன், விஜயபாலன், பத்திரிகை.com.